ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் 555. இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத டச் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம என்ன பிளேஸ் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணார் தாங்க போனோம். இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்துட்டு லைஃப்பில் ஒரு டைம் அது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு தோணுச்சு. நான் எப்படியோ ஒரு வழியாக 3 மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டேன். இடம் மட்டும் இல்லைங்க, அங்கே வச்சுருந்த திங்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு டஸ்ட்பினாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆமை சிலை வச்சுருந்தாங்க. நான் சிலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கடையே இருக்குது. திண்டுக்கல்ல இருக்க எல்லா ஹோட்டல்லையும் வேலை கேட்டுட்டு அங்கெல்லாம் வேலை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவுமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துருக்கு இந்த பிள்ளை. பார்த்துக்கோங்க, ஏதாச்சும் துடைக்கிற வேலை இருந்தால் இந்த பிள்ளைக்கு கொடுத்துருங்க. தண்ணிக்குள்ளே இருந்துட்டு வந்ததுக்கும் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடைக்குள்ளே போனோம். அங்கே பார்த்தா மக்காச்சோளத்தை சுட்டு அதில் லெமன் தடவி மிளகாத்தூள்ல தூவி அழகாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நம்ம ஃபேன்ஸ் ஒருத்தவங்க நம்மளை விடாமல் துரத்திட்டு பின்னாடியே வந்துட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நான் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க, அது ஏதாவது கொடுத்துட்டு ஏமாத்தினா தான் பராண்டி விட்டுரும், மற்றபடி ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லவுமே நாங்கள் லேஸ் பாக்கெட் வாங்கி அது கொடுத்துட்ருந்தோம். அழகாக வாங்கி அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மக்காச்சோளத்தை வாங்கி கொடுக்க அவங்களும் சூப்பராக சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து அப்படியே கிளம்பி எலிஃபண்ட் பார்க்குக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா சவாரி போயிட்டு அப்போ தான் லைனாக வந்துட்டுருந்தாங்க. ஸ்நாக்ஸும் வாங்கி கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா பைனாப்பிள்லாம் அந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டு அந்த முள்ளாக இருக்கிறத அழகாக கீழே போட்டுருச்சு. நான் எப்படி அதுலேருந்து இறங்குவாங்க, குதிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சைடில் ஒரு இது மாதிரி போட்டு அந்த இடத்துல போய் நிற்க வச்சு அப்படியே அந்த இதில் இறக்கி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 500 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிட்டுட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு கீழே போட்டுருச்சு. அடுத்து எக்கோ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருந்தோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போட்டிங் போயிட்டு இருந்தாங்களா. சரி, அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்ருந்தோம். அப்போதைக்கு தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட் 3 பேர் இறந்துட்டாங்க. எனக்கு மூணார் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சும்மா கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்திருப்பேன், என்னாலே அதுக்கு மேலே பார்க்க முடியல. சாப்பிடாம வீடியோ எடுங்க, பயப்படாம வாங்குங்க. சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? எல்லாத்தையும் சேர்த்து இந்த கட்டை வேற காலில் தூக்கி போறாளே முன்னாடி என்ன சூப்பரா இருக்கு. இது தானே நானும் சொல்லி உட்காந்து ஆடுறது.
அந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்தே வந்துட்டு சுற்றி பார்க்கணுன்ற மைண்ட் செட்டே இல்லை. நாங்களும் அந்த எக்கோ பாயிண்ட் வளைவோடவே அப்படியே திரும்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. இந்த மாதிரி வளைவுகள்லாம் வந்துட்டு பார்த்து சேஃபாக வந்துட்டு போயிட்டு வாங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களும் மூணார் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்மளோட 555 ராஜி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.